அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம மக்காசோளம் பாதுகாப்பது எப்படி வாங்க பார்க்கலாம். நம்ம கிராமத்தில் மக்காசோளம் விவசாயம் அதிகமாக செய்கிறோம். நாம் விற்பனைக்கு போக மீதி இருப்பது ஆடு மாடுகளுக்கு நாம் ஸ்டாக் வச்சுருப்போங்க. அதை பாதுகாப்பாக எப்படி வைத்திருக்கலாம்? நாம் தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் நல்ல வெயிலில் காய வைக்கணுங்க. நல்லா காய்ந்தவுடன் அதன் மேல் வேப்பிள்ளை இப்படி தூவி விட்டுருந்தங்க. எல்லாம் தூவுங்க கண்ணுங்களா. இந்த மாதிரி வேப்பிள்ளை கலந்து வச்சா மாச கணக்குக்கு பூச்சிகள் பிடிக்காதுங்க. இதே மாதிரி நம்ம பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, விதை பொருள் அனைத்துமே இந்த மாதிரி வேப்பிள்ளை கலந்து வச்சோம்னா பூச்சிகள் பிடிக்காது. விதைகள் முளைப்பு திறன் அதிகமாக இருக்குங்க. நாம் இப்போல்லாம் அதிகமாக மருந்தை கொட்டி வச்சிட்றோம். அது ரொம்ப வேலை ஈஸி அப்படின்னு நாம் நினைக்கிறோங்க. இயற்கையான முறையில் இந்த மாதிரி நம்ம வேப்பிள்ளை கலந்து வைக்கணுங்க. ஆடு மாடுகளுக்கு அப்படியே அள்ளி கொடுக்கலாம். ஆடு மாடுகளுக்கும் நல்லதுங்க. வேப்பிள்ளை கலந்து சாப்பிட்டதுன்னா ஆடுகளுக்கும் வயிற்றில் பூச்சி பிடிக்காது. 3 நாள் நல்லா தொடர்ந்து காய வைக்கணும். நம்ம கோணி பையில நல்லா கட்டி வச்சிட்டோம்னா மாச கணக்குக்கு பூச்சிகள் பிடிக்காத இருக்குங்க. வேப்பிள்ளை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். கிராமத்தில் சிட்டிலையும் எளிதாக கிடைக்குங்க. நம்ம பாசி பயிர்கள்லாம் இந்த மாதிரி கலந்து வச்சிடலாங்க. தேவைப்படும் போது நாம் சுத்தம் செஞ்சுக்கலாம்.